கருப்பனுக்கும் ஓரியோவுக்கும் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கு சதை தாங்க செஞ்சு கொடுக்க போகிறேன். ஆனால் இவங்களுக்கு இதை கொடுக்கலை. ஏன் கொடுக்கலன்னா இது கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, அவங்களுக்கு ஏதாவது வயிற்ற கலக்குமான்றது நமக்கு தெரியாது. ஆனால் நானே ரொம்ப நாள் கழித்து தான் இந்த சங்கு சதையை பார்த்துருக்கேன். இப்போ இந்த பிளாக்கி கிட்ட கை கொடுங்க அப்படின்னு கேட்டால் போதும், ஒரு கை கொடுப்பான், அடுத்தது 2 கை தூக்கி அவரே கொடுத்துருவார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இவன் நல்லா சொல் பேச்சு நல்லா கேட்பான், ரொம்ப நல்ல பையன். இன்றைக்கி அவருக்கு புளி சாதமும் சங்கு சாதையும் கேட்டிருக்காரு. ஆனால் இன்றைக்கி எதுவுமே கொடுக்கலங்க. நான் இன்றைக்கி புளி சாதம் ரொம்ப சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்கேன் பசங்களுக்கு. அப்புறம் ஒரு 3 நாள் ஆகுதுல்ல நல்லா சமைச்சி, மனசு சரியில்லை, அதனால் சாப்பாடு சரியாக செஞ்சு கொடுக்கல. சரி இன்றைக்கி என்ன பண்ணுறது, நம்ம நேரம் இப்படி தான் இருக்கணும்னா அது இப்படி தான் ஆகும். அதனால் எது எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குங்க. நானும் வாழ்க்கையில் படாத பாடுபட்டுட்டேன். சரி அதெல்லாம் பிறகு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் இந்த சங்கை வேக போட்டுட்டேன். நான் இந்த குக்கரில் வேக போடும்போது ரொம்ப பயந்துட்டு தான் வேக போட்டேன். ஏன்னா இது வேகுமா வேகாதான்றது எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி சூப்பராக வந்துடுச்சு. இதை என்ன பண்ண போகிறோம்னா சூடை ஆற்றுவோம். தண்ணி ஊற்றி நல்லா ஆற்றின பிறகு கத்தியால் அப்படியே சதையை எடுக்கலாம். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். சதையை எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒரு வானல், அதாவது ஒரு மண் சட்டிக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கரம் மசாலா போட்டு வெங்காயம் கூடுதலாக போட்டு 2 பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் மிளகாத்தூள் போட போகிறது கிடையாது, மிளகுத்தூள் மட்டுமே போட போகிறோம். அதாவது சோம்பு மிளகு சீரகம் தூள், அதாவது வறுத்து அப்படியே தூளாக அப்படியே நுணுக்கி மிக்சியில் அரைச்சி நம்ம இந்த சங்கு சதையில் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த சங்கு சதையை அப்படியே சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சின்னதாக கட் பண்ணலாம். இது நீங்கள் பச்சையாக எடுத்தீங்கன்னா ரொம்ப வழுக்குங்க. அதனால் நம்ம குக்கரில் கறி வேக போடுவோம் இல்லையா, மட்டன், அந்த மாதிரி வேக போட்டு நம்ம இதை செய்யணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்ன தான் டேஸ்ட்டாக செஞ்சாலுமே வீட்டில் பசங்க அம்மா இது சரியில்லைம்மா, ரொம்ப நல்லா இல்லைம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன, சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி புளி சாதத்துக்கு இந்த சங்கு சதையை செஞ்சு கொடுத்துருக்கேங்க. உங்களில் யாராவது இந்த மாதிரி சங்கு சதை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? எங்கள் ஊரில் இதை பாத்திர ஓடுன்னு தான் சொல்லுவோம். உங்கள் ஊருங்களில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, என்ன சொல்லுவாங்கன்றது தெரியாது, இல்லை சமைச்சு சாப்பிடுவாங்களான்றதும் தெரியாது. பிளாக்கிக்கு இந்த சங்கு சதையை கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஆனால் மென்று சாப்பிடவே மாட்டாங்க, அப்படியே முழுங்கிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு கொடுக்கல. சும்மா ஒரே ஒரு பீஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுக்கக்கூடாது. என்ன ராஜா யோகமாக படுத்திருக்காரு பாருங்கள் இவர். ஏ பட்டு, பிளாக்கிமா, தங்கம், அம்மா எங்கடி? வெளியே இருக்காளாவ? ஓரியோ தங்கம் வெளியே இருக்காங்களாடி? பட்டுமா ஏண்டி மூக்கும் கண்ணையும் பார்த்தீங்களா, முறைக்கிறாரு. ஏண்டி முறைக்கிற? சங்கு சாதம் வேணுமா உனக்கு? புளி சாதம் வேண்டாமாடி? வேணுமா? இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த சங்கு சதைக்கு முக்கியமாக தக்காளி பழம் சேர்க்கக்கூடாது. குழம்புக்கு சேர்க்கலாம், ஆனால் இந்த மாதிரி மிளகு போட்டு, இப்போ சிக்கன் மிளகு சிக்கன் சொல்கிறோம், மிளகு மட்டன் சொல்கிறோம், அந்த மாதிரி மிளகு இந்த பாத்திரோடு நான் வச்ச பேருங்க. அந்த மாதிரி தான் தக்காளி பழம் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா வரன்னு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சுடுக்கஞ்சிக்கு, அப்புறம் இது ரசம் சாம்பாருக்கெலாம் செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் அந்த சோம்பு, 1 ஸ்பூன் 1 ஸ்பூனுக்கு கம்மியாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் ரொம்ப போடக்கூடாது, கசக்கும். அதனால் அதிகம் போடக்கூடாது. மிளகு மட்டும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு வாசனைக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆனால் ஜீரகம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டு நல்லா அப்படியே வெறும் வானலில் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சா? ஆனால் ரொம்ப வறுத்தோம்னாலும் கருப்பாயிடும். அதனால் அடுப்பு சீராக வைக்கணும், அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா மண் சட்டியில் சூடு எப்பயுமே அதிகமாக இருக்கும். அப்படியே கம்மியாக வறுத்து எடுத்துக்கிட்டோமா, இப்போது சங்கு சாதை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிக்சியில் நம்ம வறுத்த மிளகு சீரகம் சோம்பு இது எல்லாத்தையுமே அப்படியே அரைச்சி கடைசியாக இறக்கும் போது நல்லா எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி அதை போட்டு நல்லா 4 கலக்கி வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உப்புலாம் திட்டமாக இருக்கான்னு பார்க்கலாமா? உப்புலாம் திட்டமாக இருக்கா என்னன்னு தெரியல. உப்புலாம் திட்டமாக தான் இருக்கும். இப்போ மிக்சியில் அரைச்ச அந்த மிளகு சீரகம் சோம்பை அப்படியே கொட்டி விட்டுடலாமா? கொட்டி நல்லா 4 கலக்கி விட்டுடலாம்.
எங்கள் ஊரில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பாத்திர சங்குனா ரொம்ப பிடிக்குங்க. எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பசங்க ஆனால் சாப்பிட மாட்றாங்க. வீட்டில் தலைவருக்கும் பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள். நல்லா ஒரு 4 வதக்கு வதக்கிடலாம். எண்ணெய் நிறைய ஊற்ற தேவையில்லைங்க, கம்மியாகவே ஊற்றணும். நல்லா வதக்கி எடுத்துகிட்டேன் பாருங்கள். மிளகு போட்ட உடனே வாசனை தூக்கலாக இருக்குது. கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை இருந்தால் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஆனால் கொத்தமல்லி தழை இன்றைக்கி இல்லைங்க. இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்குங்க இந்த சங்கு சதை. எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. ஆனால் ஓரியோவுக்கும் கருப்பனுக்கும் கம்மியாக தான் கொடுத்தோம். ஒரு சங்கு சதையாக இருக்கிறதுனால ரொம்ப அதிகம் கிடைக்கல, கம்மியாக தான் கிடச்சிது. இப்போ புளி சாதத்துக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் பாருங்கள். மஞ்சத்தூள் எண்ணெயிலே நல்லா நல்லா முருகாகணும். இதெல்லாம் சேர்த்து அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும். புளி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். புளி கூடயே உப்பு சேர்த்துருக்கேன். அதோட அப்படியே தூக்கி இந்த நல்லா கொதிச்சிட்ருக்க எண்ணெயில் ஊற்றி இறக்க வேண்டியதாங்க. எங்கள் வீட்டில் எலுமிச்சை சாதத்தை விட புளி சாதம் தான் ரொம்ப பிடிக்கும். புளி சாதத்துக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாமா? வெந்தயம், அப்புறம் கொஞ்சமாக அந்த நம்ம கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதுவும் 2 காஞ்ச மிளகாய், இது மட்டும்தாங்க மண் செட்டில் அப்படியே வறுத்து மிக்சியில் அப்படியே நல்லா 4 ஓட்டு நல்லா பட்டு மாதிரி அரைச்சி இப்போ இந்த மசாலாவை போட்டாச்சு. போட்டு ஒரு 2 கலக்கி விட்டோம்னா புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சங்கு சாதம் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வரன்னு இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. ரொம்ப தக்காளி பழம் போட்டோம்னா அது ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். அப்படி குழன்னு ஆகக்கூடாது இந்த சங்கு சதை. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இப்படி தான் செஞ்சால் பிடிக்கும். இப்போ எப்படி தான் இருக்குதுன்னு நான் முன்னாடியே 2 பீஸ் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டேன். இப்போ எப்படி இருக்குதுன்னு கடைசியாக இறக்கும் போது பார்க்கலாங்க. செம்மையாக இருக்குது. புளி சாதமும் ரெடி ஆகிடுச்சு. புளி ரசத்தை சேர்த்து நல்லா அப்படியே 4 கிண்டி விட்டுடலாமா? நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எண்ணெய்லாம் ரொம்ப ஊற்றக்கூடாது, கம்மியாக தாங்க ஊற்றிருக்கேன். நான் ரீபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதுலேயும் உப்புலாம் இருக்குது. இப்போது நாங்கள் சாப்பிட போகிறோங்க. என்ன தூக்கண்டா உனக்கு, இப்படி ஒரு தூக்கம்? டேய் எழுந்துடா, ஏ கருப்பா, ஏ செல்ல பையா, இறங்கு வா, எழுந்தி வா, வாடா சாப்பிட வா.